வணக்கம் நேயர்களே, ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் விவாத நேரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது தமிழரசி சிவக்குமார். இன்றைய விவாத நேரத்திற்கான தலைப்பை பார்க்கலாம். நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரவும் வலியுறுத்தல், வெளிநாட்டு பங்களிப்பு திருத்த மசோதாவை FCRA திரும்பப் பெற வேண்டும், மத்திய அரசை வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம். தமிழக அரசின் தீர்மானத்திற்கு மத்திய அரசு செவிசாய்க்குமா? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார்கள் இந்து மக்கள் கட்சியின் திரு பாரத மாதா பா செந்தில் அவர்கள். சார் வணக்கம். 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 அடுத்ததாக இணையத்தின் வழியாகவே இணைகிறார் தவேக ஆதரவாளர் திரு ஜேம்ஸ் மார்டின் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். செந்தில் சார், உங்களிடமிருந்து இன்று விவாத நேரம் தொடங்குகிறது. 2 முக்கியமான தீர்மானங்கள் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதில் என்ன அப்படின்னா, 2மே கல்வி தொடர்பான ஒரு தீர்மானங்கள். மாணவர்களுக்கு நலன் பயக்கும் தீர்மானமாக இது இருக்க வேண்டும் என்று சொல்லி மருத்துவத்துறை அமைச்சர் அவர்களும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். நீட் அது நிச்சயமாக மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அபாயம். அந்த நீட் அந்த தேர்வு கொண்டு வருவதால் இந்த பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் அது நிறைய பெருகும். அது பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பொருளாதார சுமையை ஏற்படுத்தும், மாணவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்று நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலில் அது குறித்த உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது நீட் தேர்வு குறித்து உண்மையிலேயே சொல்ல போனாக்க மாணவர்கள் மத்தியிலே ஒரு அச்சத்தையும் பொய்யான வாக்குறுதியும் கடந்த காலங்களிலே திமுக செய்ததன் விளைவு பல மாணவர்கள் நம்பிக்கையாக இருந்து நீட் விலக்கு கிடைக்கும் என்று சொல்லி பல மாணவர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். அதே ஏமாற்றத்தை இதே தாவைக்க அரசு தொடர்ந்தது என்று சொன்னால் மாணவர் உண்மையிலேயே மருத்துவ மாணவர்களுடைய கனவை கெடுப்பது யார் என்று சொன்னால் திமுக வழியிலே தாவைக்க இருக்கிறது. சட்டமன்றத்திலே உண்மையிலேயே திமுக இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றது. இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது பாராளுமன்றத்திலே முதலாக இதை கொண்டு வந்த ஒரு கட்சி என்று சொன்னால் அது காங்கிரஸ். அப்பொழுது அமைச்சராக இருந்த காந்தி செல்வன், திமுக இவர்கள் இன்றைக்கு இந்த நீட்டுக்கு எதிராக சொல்கிறார்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே நாடகம் ஆடக்கூடிய வேலையையும் மருத்துவ மாணவர்களுடைய கல்வியிலே விளையாடக்கூடிய வேலையை இன்னைக்கு திமுக காங்கிரஸ் செய்து இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய தாவேக்காவும் செய்து நீட் தேர்வினால் உண்மையிலேயே ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் 7.5% மாணவர்கள் இதுல இருந்து மருத்துவர் ஆவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதை 10% ஆக்குவோம் என்று சொல்லி திமுக அரசு கடந்த கால 2021 ஆட்சிக்கு முன்னதாக சொன்னார்கள். 5 ஆண்டு காலம் 10% அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த நீட் மூலமாக மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்பை கெடுத்தது திமுக. அதுக்கு சட்டசபையில பதில் சொல்லணும் திமுக. அதைவிட இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய தாவேக்க அரசாங்கமும் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல நீங்க நீட் மூலமாக அல்லது மருத்துவ மாணவர்கள் மீது நீங்க அக்கறை இருந்துச்சுன்னா 10% அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாங்க இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கணுமே. இதை நீங்க கொண்டு வாங்க சார். நீங்க முதல்ல நீங்க அதை விட்டுட்டு இது நீட்டை நாங்க விலக்கு வேணும், உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு சம்பந்தமான விஷயத்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா மக்களை மீண்டும் மடைமாற்றம் செய்து ஏதோ நீங்களும் நீட்டுக்கு எதிர்ப்பாளர்ன்ற மாதிரி சொல்லி நீட் மூலமாக ஏழை எளிய மக்கள், சாதாரணமாக நரிக்குறவ மக்கள், சாதாரண கூலி தொழிலாளிகள் எத்தனையோ பேர் இன்றைக்கு டாக்டர்கள் ஆயிருக்காங்க. ஏன் நீங்க இந்த நீட் வருவதற்கு 2013க்கு முன்னதாக எத்தனை ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவர் ஆயிருக்காங்க? புள்ளி விவரங்களை சொல்லுங்க பாப்போம். ஏதோ நீங்க மருத்துவர் ஆகணும் ஏழை எளிய மாணவர்களுக்காக இந்த நீட்டை நீங்க எதிர்க்கல. இதன் மூலமாக கோடி கோடியாக மருத்துவக் கல்லூரி நடத்தக்கூடியவர்கள் கொடுத்த பணம் இப்பொழுது உங்களுக்கு வரல. அந்த ஒரு பணம் கிடைக்காத விரக்தியில் பேசுகின்ற பேச்சாக்கத்தான் இந்த நீட் விஷயத்திலே இன்றைக்கு திமுகவாக இருக்கட்டும், அது கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், அல்லது தாவேக்கா புதியதாக சொல்லுகின்ற இந்த கருத்து கூட இது மருத்துவ மாணவர்களாக ஏழை எளிய மக்கள் ஆகணுங்கிறது அல்ல நோக்கம். இது முழுக்க 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 மருத்துவக் கல்லூரி நடத்தக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய பணம் கிடைக்கல.
இது ஒண்ணு. இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து எஃப்சிஆர்ஏவுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணம் முறையாக வர வேண்டும். பதிவு செய்யப்பட்ட என்ஜிஓக்களுக்கு தான் அது செல்ல வேண்டும். பதிவு செய்யப்படாமலும் சரியான நடைமுறைகளிலே இல்லாத ஒரு என்ஜிஓக்களை நாங்கள் காலாவதியானதாக அறிவிப்போம் என்று மத்திய அரசு சொன்னால், நீங்க என்ஜிஓக்கு அறிவுரை சொல்லுங்க. ஒரு என்ஜிஓ நடத்துவதன் மூலமாக வெளிநாடுகளிலிருந்து வாங்கக்கூடிய பணம் முறையாக இந்த நாட்டினுடைய ஏழை எளிய மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும். கல்விக்கு வாங்கினா கல்விக்கு செய்யணும், ஒரு மருத்துவ சுகாதாரத்துக்கு வாங்கினா அவங்களுக்கு செய்யணும். அதை விடுத்து விட்டு இந்த நாட்டில் இந்த மாதிரி கருப்பாம்பூச்சி கட்சி, இந்த மாதிரி மூட்டைப்பூச்சி கட்சி இவெல்லாம் ஒவ்வொருத்தரும் தொடங்குவான். அதுக்கு ஃபண்டிங் பண்றது, ஸ்டெர்லைட் போன்ற ஒரு நிர்வாகத்தை எப்படி சீர்குலைக்கலாம் என்று திட்டமிடக்கூடியவர்களுக்கு செலவு செய்யறது. எத்தனையோ குளச்சல் இங்க இருக்கக்கூடிய துறைமுகம் வந்திருந்ததுன்னா அதன் மூலமாக தமிழ்நாடு எத்தனையோ பலன் அடைஞ்சிருக்கும். அதை எதிர்த்து எங்க விழிச்சியம், நீங்க அது பக்கத்துல போய் கேரளாவில் போய் இன்னைக்கு இதை கம்யூனிஸ்டுகள் அங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க? அங்க இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு அது பாதிப்பு தரும்னு சொல்லி அங்க தடுத்திருக்கலாமே. இது நாடகம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை தடுக்கக்கூடியதற்கு இவர்கள் இந்த பணத்தை தவறாக செலவு செய்வதனுடைய காரணத்தால் தான் மத்திய அரசு ரெகுலேட் பண்ணுது. சரிங்க சார். இப்படி இந்த விஷயங்கள்ல நீட் விஷயமா இருக்கட்டும், எஃப்சிஆர்ஏ விஷயமாக இருக்கட்டும், இவைகள் எல்லாம் மத்திய அரசு நல்ல எண்ணங்களின் காரணமாக நல்ல ஒரு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு கொடுக்கின்றது. இதை கெடுக்கின்றது தான் இந்த இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிவிகேவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார். பாஜக எம்எல்ஏ போஜராஜன் அவர்கள் தெளிவாக சட்டமன்றத்திலே புறக்கணிப்பு செய்து அவருடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது பாஜகவினுடைய கருத்து அல்ல, தமிழக மாணவர்களுடைய கருத்து, மருத்துவ மாணவர்களுடைய கருத்து. சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஜேம்ஸ் மார்டின் சார், கடந்த திமுக ஆட்சியில் அவர்கள் மாணவர்களை ஏமாற்றியது அந்த பொய்யான வாக்குறுதி அப்படின்னு தன்னுடைய கருத்தை செந்தில் அவர்கள் வைத்திருக்கிறார். அதே மாதிரியான ஒரு பொய்யான கருத்தைத்தான் இன்றைய தாவேக அரசும் கொடுத்திருக்கிறது. நீட் எக்ஸாம், அந்த நீட் தேர்வு என்பது பொருளாதாரத்தில் நலிந்த மாணவர்கள் அவர்களும் மருத்துவர்களாக மாற முடியும் என்ற நம்பிக்கையை கொடுப்பதுதான் இந்த நீட் தேர்வு. அதையெல்லாம் விடுத்துவிட்டு வேண்டாம் என்று சொல்வது மக்களை ஒரு ஏமாற்றத்திற்கு உள்ளாக்குவது என்று தன்னுடைய கருத்தை சொல்லி இருக்கிறார். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது மக்களை இந்தியாவில இருக்கிற எல்லாரும் ஏமாத்துறாங்க, பாஜக மட்டும்தான் ஏமாத்தல, அவங்க மட்டும்தான் உண்மையா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா யாருமே ஏத்துக்க முடியாது. குறிப்பா தமிழகத்துல ஏத்துக்க முடியாதனாலதான் அவங்க பெரிய அளவுல வளர்ச்சி அடையல. இன்னொன்னு, இந்த நீட்டுங்கிறதுல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்ன்றது எப்பவுமே இருக்கு. ஆனா அதுல ப்ரோ அதிகமா இருக்கா கான்ஸ் அதிகமா இருக்கா பார்க்கும்போது என்னைக்குமே ஒரு எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு ஒண்ணு வந்தாலே கான்ஸ் தான் அதிகமா இருக்கும். இது நாட் ஓன்லி நீட், ஐஐடில நீங்க போற எக்ஸாமா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஜேடபிள்யூ எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி. என்ன ஏன் அது அப்படின்னா, ஒரு சிம்பிளா சொல்லணும்னா சார், ஒரு குறுக்கிடுவதற்கு மன்னிக்கும். சற்று முன்னதாக அரங்கிலே நம்முடன் இணைந்திருக்கிறார் மற்றொரு சிறப்பு விருந்தினர், தமிழ்நாடு காங்கிரஸை சேர்ந்த திரு அகமது ரியாஸ் அவர்கள். அவர்களையும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். மார்டின் சார், மன்னிக்கவும், உங்களுடைய கருத்துக்களை தொடர்ந்து நீங்க பதிவு செய்யலாம். இல்ல, ஆக்சுவலா அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. இப்ப கான்ஸ் தான் அதிகமா இருக்கும். அதாவது ஒரு டெஸ்ட்னு வரும்போது சாமானிய ஏழை எளிய மாணவர்களால அந்த 12வது படிக்கிற போது உள்ள சிலபஸ் அந்த புக்ல இருக்கிற டேட்டாவை படிக்க முடியுமானா நிச்சயமா படிக்க முடியும். அதுக்குமே சிட்டில, கிராமத்துல, இங்க சாதாரண பாட பிரிவுகள்லயே ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கப்புறமா ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்னு வரும்போது நிச்சயமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்டர்ஸ் தான் இதுல லாபம் அடையும். அப்ப யாரெல்லாம் சென்டர்ஸுக்கு அதிகமா பே பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, பணம் படைத்தவர்களால தான் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில், நான் சொல்றது 2007, 2006 காலகட்டத்துல இன்ஜினியரிங்குமே இப்படிதான் இருந்தது தமிழகத்துல. ஏன் அப்படின்னா, நானே அதுல எழுதி என்னுடைய அனுபவத்தையே நான் இங்க ஷேர் பண்ணிக்கிறேன். நான் 12th ஒரு குறிப்பிட்ட மார்க் எடுத்திருந்தேன், அதுபடி ஒரு நல்ல ரேங்கிங். ஆனா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் போய் ஒரு எக்ஸாம் அதை பத்தி தெரியாம, ஓப்பனா சொல்லணும்னா ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிச்சேன். அதை பத்தி பெரிய அளவுல எனக்கு விஷயம் தெரியாததுனால, அதுக்கான அனுபவத்தை ஊட்டாததுனால சென்டர்ஸ்ல சில பேர்லாம் 1 வருஷம் 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணாங்க. எனக்கு அப்படி ஒரு எக்ஸாம் பத்தி பெரிய அளவுல நாலேஜ் இல்லாம அதை எப்படி கேட்பாங்கன்றதெல்லாம் தெரியாம சென்டருக்கு போக முடியாம
அதுல குறைவான மார்க் எடுத்ததுனால 12வது வகுப்புல என்னை விட குறைவா மார்க் எடுத்த நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் காலேஜ்ல எனக்கு உள்ள அட்வான்ஸ்டு சீட்ஸுக்கு போயிட்டாங்க. அப்ப அன்னைக்கே இது வந்து ஒரு ஃபேரான விஷயம் இல்லை அப்படின்னு அப்போ இருந்த டிஎம்கே கவர்மெண்ட் எங்களுக்கு அடுத்த பேட்ச், லாஸ்ட் பேட்ச் நானு, எனக்கு அடுத்த பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மாத்தினாங்க. நான் சொல்றது 2004 காலகட்டத்துல. அப்போ அதே மாதிரி தான், அதே ப்ரொசீஜர் தான் இங்க மெடிக்கல் எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி, வேற எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி. ஒரு 12th எல்லா வகையான எஜுகேஷனை காமனா கொடுக்குற அளவுக்கு இங்க எல்லாருமே ஓரளவு பிராக்டிஸ் ஆயிட்டோம். ஆனா அதுக்கப்புறம் அட்வான்ஸ்ட் எக்ஸாம்ஸ் போகும்போது அது நிச்சயமா வந்து சென்டர்ஸ் மூலமா தான் நடத்தப்படும். அதுல ரொம்ப துறை சார்ந்த வல்லுநர்களை வச்சு பண்ணணும் அப்படின்னா அதோடைய ஸ்லாப் ரேட்லாம் இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. இதேதான் அந்த காலத்துல இருந்தது, இப்பவும் இருக்கு, இனியே இருக்குமா அப்படின்னா தமிழ்நாடு அதுல இருந்து எக்ஸப்ஷனல் ஆகணும்ன்றத எதிர்த்து நிக்கிறாங்க. அது டிஎம்கே ஆகட்டும், ஏடிஎம்கே ஆகட்டும், ஆர் டிவிகே ஆகட்டும், யாரால கொண்டு வந்ததுங்கிறது எல்லாருமே இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க இதுக்கு முன்னாடி காலகட்டத்துல. ஆனா அதனுடைய பிரச்சனையை புரிந்து மக்களுக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை உணர்ந்து இன்னைக்கு ஒரு மனதா என்ன பண்றாங்கன்னா நீட்டு வேணான்னு ஒரு தீர்மானத்துக்கு முழு மனதா ஒத்துக்கொள்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இது தமிழகத்தினுடைய வாய்ஸ். இதுல ப்ரோஸை விட ப்ரோஸ் இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நிச்சயமா ப்ரோஸ் இருக்கு. நிறைய பேர் முன்வைக்கிற மாதிரி இதுல இருக்கிற மாஃபியாவில ஒரு பக்கம் வந்து தடைப்பட்டுருச்சு, அதனாலதான் நீட்டை எதிர்க்கிறாங்க அப்படின்ற கருத்துக்களை முன் வச்சாலும் அளவுக்கு அதிகமாக இது வேற ஒரு மாஃபியாவை நோக்கி போய்விட்டது அப்படிங்கிறதையும் ஒத்துக்கணும். அப்போ இங்க வந்து என்னதான் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கிராமப்புற மாணவர்களுக்கும் இல்ல பெரிய அளவுல வந்து கல்வி நிறுவனங்கள் இல்லாத, அதாவது ரொம்ப ஹைடெக்கா இல்லாத இடங்கள்ல வந்து கொண்டு போய் சேர்க்க முடியாதுங்கிறத ஒத்துக்கணும் ஃபர்ஸ்ட். அதை உணர்ந்து நம்மளுடைய ஸ்டேட்ல ஏற்கனவே ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ஏகப்பட்ட கவர்மெண்ட் காலேஜ் வச்சிருக்கோம். அப்ப நம்ம அதை அதிகமா யூட்டிலைஸ் பண்றது தான் நமக்கு வந்து பெஸ்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறவங்க இதெல்லாம் உபயோகப்படுத்துறது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா நமக்கு இளைஞர நமக்கே நம்ம வச்சிருக்கிற ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும், ஒரு நெகட்டிவ் விஷயம் தான் சொல்ல முடியும். சார் மார்ட்டின் சார், அப்ப தமிழக மாணவர்கள் அவங்க கல்வியில பின்தங்கி இருக்காங்கன்னு சொல்றீங்களா? நமக்கு இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கட்டும், நம்மளோட சிலபஸா இருக்கட்டும், மற்ற மாநிலங்களோடு போட்டி போட முடியாத அளவிற்கு நம்ம பின்னாடி இருக்கோம்னு சொல்ல வரீங்களா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. அதாவது எப்படின்னா சிபிஎஸ்சிங்கிற விஷயம் தான் வந்து பரவலா இந்தியா பூரா பரவி இருக்கு. இப்ப நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு ஒரு பெரிய நெட்வொர்க். ஸோ அந்த ஸ்டேட் போர்டில் இருக்கிற ஸ்கூல்ஸை கம்பேர் பண்ணும்போது சிபிஎஸ்சி ஸ்கூலுடைய நெட்வொர்க் வந்து கம்மி. ஸோ சிபிஎஸ்சி உடைய சிலபஸ்ல காமனா எடுத்தீங்கன்னா டெல்லி அந்த மாதிரி ஒரு சில ஸ்டேட்ஸ் தவிர்த்து மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் காமனா கொண்டு வந்துடுறாங்க அவங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது நம்மளோட பாட புத்தகத்துடைய இது ஈக்குவலண்ட் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அவர்கள் படிக்கிற வழிமுறை சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்மளோட ஸ்டேட் போர்டுக்கும் கண்டென்ட் வைஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் மெத்தடாலஜி வைஸ்ல வந்து வேரியேஷன்ஸ் நிச்சயமா இருக்கு, அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா சிபிஎஸ்சில உள்ள சிலபஸ் உடைய அப்ரோச் வேற, ஸ்டேட் போர்ட்ல இருக்கிற சிலபஸ் உடைய அப்ரோச் வேற. இது ட்ரெடிஷனலி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம், சிபிஎஸ்சில அவங்க ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஜஸ்ட் லைக் தட் வந்து அடாப்ட் பண்ண முடியாது. ஒரு சின்ன விஷயம், சிபிஎஸ்சில இருக்க பசங்க வந்து ஸ்டேட் போர்ட்ல வந்து படிச்சா கஷ்டப்படுவாங்க. இது நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 10th வரைக்கும் சிபிஎஸ்சி படிச்சிருப்பாங்க, 11th 12th ஸ்டேட் போர்ட்ல வந்து படிக்கும் போது கஷ்டப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம பாட புத்தகமும் நம்ம அதாவது அந்த மெத்தடாலஜி வந்து அவங்களுக்கு கஷ்டமா தெரியும். அதேதான் இந்த பக்கமும் நாம உடனே அந்த பக்கம் போகும்போதும் பிரச்சனை தான். அப்போ இந்த மாதிரி இரு துருவங்கள்ல இருந்து வர போது ஒரு காமன் எக்ஸாம் ஈக்குவலண்ட் கொடுக்கும் அப்படின்னு நம்புறது வந்து நிச்சயமா வந்து ஒரு ஏமாற்ற வேலை. ஆனால் இது நாள் வரைக்குமே வந்து இங்க இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இது கேன்சல் பண்ணிடுவோம், கேன்சல் ஆயிடும், இல்ல இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்கு பதிலா அதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. எல்லாருமே டிவிக்கவும் முயற்சி எடுத்திருக்கிறாங்க, தீர்மானம் எடுத்திருக்காங்க, அந்த நிலைப்பாட்டுல தெளிவா இருக்காங்க. ஆனா மாணவர்களை குழப்பக்கூடாது யாரா இருந்தாலும் சரி, இந்த அரசியல் காரணங்களுக்காக. அதனால அதுல தெளிவா இருக்கணும். ஏன்னா மாணவர்கள் கிட்ட கண்டிப்பா நாங்க நீட்டை கேன்சல் பண்ணிடுவோம் இது நாள் வரைக்கும் சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணாம இருந்துட்டு அவர்களுடைய வாழ்க்கையை தொலைத்தவர்கள் எண்ணிக்கை எத்தனையோ, அதையும் கணக்குல வச்சுக்கணும். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். வெங்கடேஷ் சார், அதாவது 12வது வகுப்பு வரைக்கும் சிபிஎஸ்சி ஸ்ட்ரீம் ஒரு பக்கம், மெட்ரிகுலேஷன் ஸ்ட்ரீம் ஒரு தரம், இப்படி இருக்கும்போது ஒரு காமன் எக்ஸாம் அப்படின்றது அவங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும். அதனால அது இருக்கக்கூடாது. இன்னொன்று, இந்த பிரைவேட் அகாடமிஸ் எல்லாம் நிறைய உருவாகி பொருளாதாரத்தில் நலிந்தவர்களுக்கு அது ஒரு பெரிய சேலஞ்சிங் ஃபோர்ஸ் ஆகிடும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் மாணவர்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டிருக்கின்ற அரசு ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது. இது எந்த வகையில் சாத்தியம்? கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக இந்தியாவில் நீட் நடந்துகிட்ருக்கு. இன்னும் வருகிற ஒவ்வொரு அரசியலும் புது அரசும் எதனா தன் இருப்பை காட்டிக்கொள்வதற்கு ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முன்னெடுக்கிறாங்க.
திமுக படம் காட்டிச்சு 5 வருஷமா, நீட்டை நீக்க ரகசியம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்தோடனே நீட்டை நீக்கிடுவோம் அப்படின்னு படம் காட்டிச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகலை, அதற்கு மக்கள் தண்டனை கொடுத்து திமுக ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. இப்போ தாவேகா வந்து நாங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும், நீட்டை விளக்குறதுக்கான முழு முயற்சி எடுப்போம், கல்வியை வந்து மாநில பட்டியலில் கொண்டு வருவோம். கல்வியை வந்து மத்திய பட்டியலுக்கு அனுப்புனது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தான் கல்வியை இந்திரா காந்தி பீரியடில் மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு போச்சு. மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை காங்கிரஸுக்கு அன்றைக்கி கொடுத்துருக்கலாம். திமுக இன்றைக்கி தாவேகாவை நான் குறை சொல்ல மாட்டேன்னா, திமுக தான் கிட்டத்தட்ட 15 வருடமாக கூடயே இருந்தாங்க, காங்கிரஸ் கூடயே மந்திரி சபையில் இடம் பெற்றப்ப கல்வியை வந்து நீங்கள் மாநிலத்துக்கு மாட்டுங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம். அது வந்து தனி கதை. இப்போ நம்ம திமுக நமக்கு பேச வேண்டிய தேவையில்லை, அது முடிஞ்சு போச்சு. அது நீட்டை இன்றைக்கு இந்தியா ஃபுல்லாக நீட்டு நடக்குது. நீட்டு நடத்த வேண்டிய கட்டாயம் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 28 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசம் நீட்டை ஏற்றிருக்கு. இன்றைக்கு நீட்டுக்கு வந்து வினாத்தாள் கசிவுக்கான போராட்டம் தான் அங்கே நடந்தது தவிர நீட்டை நீக்கணும்னு போராட்டம் நடத்தலை. கரப்பாம்பூச்சி நடத்தினது வினாத்தாள் கசிவு. அதுக்கு தான் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணார். நீட்டை நீக்க வேணும் அவங்க போராட்டம் பண்ணல. இவங்க அதை மடைமாட்டினாங்க. திமுக சேர்ந்தவங்க நீட்டை நீக்கிறதுக்கு போராட்டம் மாதிரி மறைநாட்டினாங்க. அப்போ நீங்கள் இப்போ சகோதரர் சொன்ன மாதிரி நீட்டை வந்து படிக்கிற அளவுக்கு வந்து நம்மளுடைய சிலபஸ் இல்லை, ஒத்துக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, தமிழக அரசு உடனடியாக சிறந்த கல்வியாளர்களை கொண்டு நீட்டை எதிர்கொள்கிற மாதிரி நல்ல கோச்சிங் சென்டரை அரசு செலவில் ஏற்படுத்துங்க. அதிகமான மாணவர்களை நீங்கள் தாங்க உருவாக்கணும். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குன்னு ஒரு பாலிசி இருக்குது. நான் இந்தியாவை சேர்ந்தவரில் மத்திய அரசு கொடுக்குற அனைத்து திட்டங்களும் வரப்பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் நிராகரிக்காதுன்னு உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டு கொட்டுச்சு நவோதயா பள்ளிகளுக்கு. இன்றைக்கு இந்த நவோதயா பள்ளிகளுக்கு இடத்தை தேர்வு பையன்னு சொல்கிற கூட நாங்கள் இடத்தை தேர்வு பண்ண முடியாது, இது மாநில உரிமைன்னு தாவேக்கா என்ன திமுக நிலைப்பாடு எடுத்ததோ அதே எடுத்துக்கிறாங்க. ஏன் நவோதயா பள்ளி வரத்துக்கு இப்படி பயப்படுறாங்கன்னு தெரியல, எனக்கு புரியல. திமுக தான் ப்ரைவேட் காலேஜஸ் வச்சுருந்தாங்க, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வச்சுருந்ததுனால உள்ளே வந்தால் நம்ம அடிபட்டுறோன்னு பயந்தாங்க. தாவேக்காவும் அந்த மாதிரி வச்சுருக்காங்களான்னு தெரில. ஏன்னா இன்றைக்கி பேசுகிறவர்லாம் ஒரு கல்வியாளர் தான், கல்வித்துறை அமைச்சர்லாம் மிகப்பெரிய ஒரு கல்லூரிக்கு சொந்தமானவர் தான் அவர். இன்றைக்கு நீட்டு எக்ஸாம் மாதிரி தமிழக அரசும் நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துறது உங்களுக்கே தெரியும்ல. டான் சீட் நடத்துகிறாங்க, சீட்டா நடத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து எம்இ எம்பி படித்தவர்களுக்கு மற்ற என்ட்ரன்ஸுக்கெலாம் உள்ளே போகிறதுக்கு தமிழக அரசு நடத்துது. ஒரு தகுதியானவர்களை உருவாக்கணும் அப்படின்றது தான். அப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி செயல்படுகிறது 12 ஆண்டுகளாகவும் செஞ்சிட்ருக்காங்க. திருப்பி வாலண்டியாக வம்படியாக வந்து நாங்கள் நீட்டை நீக்குவோம். எப்படி நீக்குவீங்க நான் கேட்குறேன். 50 லட்சம் கையெழுத்து வாங்கினார் உதயநிதி அவர்கள். என்ன பண்ணாங்க? ஜனாதிபதிட்ட முறையிட்டாங்க. என்ன ஆச்சு? அது ஏன்னா அது எதுவுமே ஆகாதுங்க. நீங்கள் உச்சநீதிமன்றத்தை நான்னா உச்சநீதிமன்றம் நறுக்குன்னு கொட்டும். என்ன உங்களுக்கு மட்டும் விளக்கா? இந்தியா ஃபுல்லாக ஒரே பாலிசி தானுங்க. கூட்டாட்சி தத்துவத்தில் இந்தியாவின் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு அங்கம். ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒட்டுமொத்த யூனியன் பிரதேசம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பாலிசியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு நீங்கள் கொண்டு வரது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதே அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆளுகிற மாட்டில் நீட்டு இருக்குது. இமாச்சலில் நீட்டு இல்லையா? கூட்டணி ஆட்சி ஜார்க்கண்டில் நீட்டு இல்லையா? இங்கே இருக்கிற ரேவந்த் ரெட்டி ஆள்ற தெலுங்கானாவில் நீட்டு இல்லையா? கேரளாவில் நீட்டு இல்லையா? கர்நாடகாவில் நீட்டு இல்லையா? இது என்ன படம்? அது எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. திமுக தான் இதே படத்தை விட்டு வீழ்ச்சிக்கு போனாங்க. எங்களுக்கு போட்டி இல்லை, எங்களுக்கும் தாவேக்காவுக்கும் ஏடிஎம்கே போட்டி இல்லை, எங்களுக்கும் பாஜகவுக்கும் போட்டின்னு சொல்லி தப்பான வண்டியை ரூட்டி போட்டு இன்னைக்கு ஓரமாக உட்காந்துருக்காங்க. அதே சினாரியை நோக்கி தாவேக்கா நகர்கிறதா அப்படின்ற ஒரு பயம் ஏற்படுது. ஏன் அப்படின்னா நீட்டு வந்து எல்லோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 12 வருடமாக நடக்கிறப்ப நாங்கள் இன்னும் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி பொய்யான வாக்குறுதிகள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? ஏன்னா ஒரு 2 வருஷம் மா சுப்பிரமணியன் எனக்கு மாட்டிக்கிட்டார் சுகாதாரத்துறை அமைச்சர். நாங்கள் நீட்டை நீக்கிடுவோம், நீங்கள் படிக்க தேவையில்லான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கன்னு விட்டு போட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை வருது? தகுதியான திறமையான நீட்டை எதிர்கொள்கிற மாதிரி நல்ல இன்ஸ்டியூஷனை தமிழக அரசு செலவில் ஏற்படுத்தி மாணவர்களை படிக்க வைங்க. இப்போ 7.5% உள்ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொண்டு வந்தாரா இல்லையா? எடப்பாடி அவர்கள் கொண்டு வந்தார். அதை 10% திமுக மாத்திரன்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதி கொடுத்துச்சு. 5 வருஷமாக பெஞ்சை தேய்ச்சி விட்டுட்டாங்க. இதே 10% நாங்கள் மாத்திரம் தாவேக்காக வாக்குறுதி கொடுத்துருக்கு. ஏன் நீங்கள் உடனே என்ன பண்ணோம்? நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம், நீட்டுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்றுறோம், அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் வந்து 10% உள்ஒதுக்கீடு அதுக்கான தீர்மானத்தை நிறைவேற்றி அணைச்சி கட்சி ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லுங்க, வரவேற்கிறோம். அதுக்கிட்டே போக மாட்டேன்றீங்களே, திமுக பாலிசி பின்னாடியே போறீங்களே. அந்த மாதிரி பாலிசி போனா மத்திய அரசுக்கு எதிராக இருக்கிறாங்களாம். இப்படிதான் மத்திய அரசு நாங்கள் எதிராகிறோம்னு சொல்லி ஒருத்தர் ஓரமாக உட்காந்துருக்காரு. அதே நிலையை தாவேக்கா போகக்கூடாது தான் நம்ம எண்ணம். சரிங்க சார், நம்ம பேசலாம்.
அகமது ரியாஸ் சார், அதாவது 2 தீர்மானங்களுமே முதலில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த பொழுதுதான், அவர்களுடைய ஒத்துழைப்போடு தான், அவர்களுடைய வழிகாட்டுதலுடன் தான் அப்பெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்காத காங்கிரஸ் திமுகவுடன் சேர்ந்த பிறகு நீட்டை எதிர்த்தார்கள். அதே போல இப்ப தாவேகாவுடன் சேர்ந்த பிறகு இப்பவும் எதிர்க்கிறார்கள். அப்போ மாணவர்களோட நலன் என்பது முக்கியமல்ல, மடைமாற்றம் செய்வதுதான் முக்கியமா காங்கிரஸிற்கு என்று வைக்கப்படுகின்ற அந்த குற்றச்சாட்டிற்கு உங்களுடைய பதில்? அதாவது நாங்கள் திமுகவோட சேர்ந்ததுக்கப்புறம் நீட்டை எதிர்த்தோன்றதில்லை, தாவேகா கூட சேர்ந்ததுக்கப்புறம் நீட்டை எதிர்த்தோன்றதில்லை. நீட்டை நடத்துவதற்கான அருகதையற்ற மத்திய அரசாக இருக்கிறதுன்றதுனால தான் நாங்கள் எதிர்க்கிறோம். பல முறை கேள்வித்தாள் ரிலீஸ் ஆகும், பல முறை அவர்கள் கேள்வித்தாளை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதற்கான தவறுகளை செய்தவர்களுக்கு தண்டனை கிடையாது என்னும் பொழுது தொடர்ந்து அந்த குற்றங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. 152 முறையாக மொத்தமாக நான் சொல்கிறது கேள்வித்தாள், நீட்டு மட்டும் சொல்லலை, மொத்தமாக ரிலீஸ் ஆகிருக்கு. நீட்டில் முதல் 10 மதிப்பெண் எடுத்த நபரில் ஒருவர் ஆங்கிலம் பேசுவதற்கு தடுமாறுகிறார் உத்தரப்பிரதேசத்தில். இதை நம்ம காணொலியில் எல்லாருமே பார்த்தோம். நீட்டில் முதல் 10 மதிப்பெண்குள்ளே எடுத்த நபர் ஆங்கிலம் பேசுவதற்கே தடுமாறுறாரு. அவர் ஏபிசியை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு அங்கே டிக் அடிச்சுட்டு வந்துட்டாரா? இது போன்ற நபர்கள் நீட்டில் பாஸ் பண்ணி வந்து மருத்துவராகி எத்தனை உயிர்களை எடுப்பார்கள்? இதுதான் காங்கிரஸோட நிலைப்பாடாக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, சார் சொன்னார், மதிப்பிற்குரிய பாரத மாதா செந்தில் சகோதரர் அவர்களுக்கு ஒன்று சொல்கிறேன். 2010 நீட்டை வந்து கொண்டு வந்தது யார்? மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா கொண்டு வந்தது இல்லையா 2010. இப்போ யார் ஆட்சி இருந்தது பார்த்துக்கோங்க. 2013 நீட்டு யூஜி வந்து ஃபஸ்ட் டைமாக வருது. ஆனால் 2013 18 ஜூலை, நல்லா கேட்டுக்கோங்க, 18 ஜூலை உச்சநீதிமன்றம் அந்த அமலாக்கத்தை ரத்து செய்து ஒரு தவறான கருத்தை காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது என்று மக்கள் கிட்ட திணிக்காதீங்க தயவு செய்து. ஏன்னா இப்போ எல்லாமே சோசியல் மீடியா ஆக்டிவாக இருக்குது. எல்லாமே எந்த கருத்தாக இருந்தாலும் பொய்யான கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. பழைய காலம்லாம் இல்லை, இப்போ நீங்கள் பொய்யை சொல்ல முடியாது. 2016 தான் முதல் கட்ட தேர்வு, ஃபஸ்ட்டு மே 2016 தான் நடைபெறுது. நான் என்ன சொல்கிறேன், நீட் என்பது உங்களுக்கு காங்கிரஸ் கொண்டு வந்ததுன்னு சொல்கிறீங்களா? ரைட், அதை ஏன் கொண்டு வரீங்க? ஏன் வேறு நல்ல திட்டங்களை உங்களால் கொண்டு வர முடியாதா? அதை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டியதானே? ஆதாரம் உங்கள் முன்னாள் இப்போ இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர தாமோதாஸ் மோடி முன்னாள் குஜராத் முதல்வராக இருக்கும்போது அவர் பிணத்தின் மீது தான் அரங்கேற்றுவேன் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கி அரங்கேற்றி அருமையாக போயிட்டுருக்கு. ஆதாருடைய அத்தியாவசியம் தெரியுது, காங்கிரஸ் கொண்டு வரக்கூடிய அத்தியாவசியம் அவருக்கு தெரியுது. ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2017 18 வரைக்கும் தான் வந்தது நீட்டு. 2017 அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு 2017 to 18 பாஜக வழிநடத்திய அஇஅதிமுக ஆட்சி, மரியாதைக்குரிய இன்று எதிர்க்கட்சி தலைவராக கூட இல்லைல்ல, கடந்த முறை எதிர்க்கட்சி தலைவர், அதிமுகவில் நல்லபடியாக இருந்திருந்தாருன்னா முதலமைச்சராக இருந்தார், அப்புறம் எதிர்க்கட்சி தலைவரானார். இப்போ அந்த வரிசையில் கூட இல்லை, அந்த கட்சியுடைய தலைவராக கூட இல்லை. அந்த சட்டமன்றத்தில் பேசக்கூடாத விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2017 18 இவருடைய தலைமையில் ஆட்சி இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளித்து அந்த அரசாணை அறிவித்திருந்தார்கள். அந்த இதை மாற்றி இது மாதிரி வந்ததுங்க. அதாவது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட்ன்றது பிரதமர் ஃபண்டு மாதிரி மறைக்க தேவையில்லை, தப்பு இல்லை நான் சொல்ல. பிஎம் கேர் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி மறைச்சி வைக்க தேவையில்லைங்க. நியாயமாக சரியான முறையில் இருக்கட்டும். அதற்கான விதிமுறைகள் என்ற பெயரில் அதை தளர்த்தி, இப்போது ஒரே ஒரு விஷயம், தமிழ்நாட்டை பொறுத்தவரை, இந்தியாவை பொறுத்தவரை, இப்போ நீங்க பில்கேட்ஸ் எடுத்துக்கோங்க, எத்தனை ஆயிரம் கோடி அவர் பணத்தை கொடுத்திருக்காரு. விதிமுறைகளை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆக்கணும். அப்பதான் அந்த ஃபண்ட் எதுக்காக வருதுன்றது அந்த ஓப்பனா இருக்கும். அதுக்கப்புறமா எதற்காக இதை வேண்டாம் என்பது சொல்வதற்கு நியாயமான காரணம் என்ன? நியாயமான காரணம் எதை வேண்டாம்னு சொல்றது மேடம், நான் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த அரசு இந்தியாவில் உள்ள மக்கள் ஒரு நல்ல நிலையை அடைந்து விடக்கூடாது என்று நினைக்கிறார்களா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம், சமூக சேவைகள்லையும் மற்ற பணிகள்லையும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி. கல்வி மருத்துவத்தில் நிறைவு பெற்று விட்டோமா? அரசாங்கம் நம்மை கல்வி மருத்துவத்தில் நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்களா? இன்றைக்கும் போனோன்னா அரசு மருத்துவமனை தவிர்த்து தனியார் மருத்துவமனைக்கு சென்றால் தான் குணமாகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இப்படி இருக்கும்போது பல ஃபாரின், அதாவது இந்த எஃப்சிஆர் ஆக்ட் பிரகாரம் இவங்க போனாங்க அப்படின்னா பல பணம் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே பெருசாக விடியும். அப்படி வரும்போது அது மக்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணியும் ஒழிய, கல்வியாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், ஏழை மக்களுக்கான சேவையாக இருக்கட்டும், சமூக நலப்பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கும். இது அதாவது தவறான வழியில் பணம் வருவதை தடுங்க, தப்பே கிடையாது. அதற்கு முன்பாக பிரதமருக்கு யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்க, பிரதமர் நிதி எவ்வளோ வந்தது, தயவு செய்து வெளிப்படைத்தன்மை சொல்லுங்கள். செந்தில் சார், முக்கியமாக அவர் முன்வைத்திருக்கிற அந்த டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது இல்லை இங்கே பிஎம் கேர் ஃபண்டு. அது வந்து உண்மையாக எங்களுக்கு தெரியப்பட வேண்டும். ஏன்னா மக்களுக்கான நிதி சரியான முறையில்
செலவு செய்யப்படுகிறதா, அந்த திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு சென்றடைகிறதா என்ற கேள்வியை வந்து முன்வைத்திருக்கிறார். நான் விடைகளை கேட்டு தெரிந்து கொள்கிறேன். ஒரு செந்தில் சார், நீங்க சொல்லுங்க. அகமது ரியாத் சார் அவருடைய கருத்துக்களை வைக்கும் பொழுது சொன்னார் FCRA அதை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றது தான் அவரோட முக்கியமான ஒரு வாதமாக இருந்தது. அதுக்கு பிறகு நான் வந்து கேட்குறேன், மார்ட்டின் சார் நீங்கள் சொல்லுங்கள். அதாவது இந்த நீட் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா +2 சிலபஸ் வேறவா இருக்கிறது. ஒரு தகுதியான தேர்வு என்று ஒன்று வரும்பொழுது தான் அவங்க என்ன படிச்சிருந்தாலும் அதற்கு பிறகு மருத்துவம் என்ற ஒரு மிக முக்கியமான உயரிய படிப்பை அவர்கள் பெறப்போகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இஸ் எசென்ஷியல் என்று முன்வைக்கப்படுகின்ற அந்த வாதத்திற்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது வந்து நீட் எக்ஸாம் உடைய ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். அந்த அளவுக்கு இருக்கிறதுனாலதான் நிறைய பேர் போறாங்க. ஆனால் நான் சொல்ல வர்றது, அதையும் தாண்டி ஸ்கூல் எஜுகேஷனை தவிர்த்து அடிஷனலா இதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் சென்டர்ஸை வச்சா மட்டும்தான் இன்னும் அதுல அதிகமா ஃபோக்கஸ் பண்ண முடியும். சரிங்க சார், அதுதான் வெங்கடேஷ் சாரும் சொன்னாரு. நீங்க சொன்னதே தான் அவரும் சொன்னாரு. நீட் எக்ஸாம் வேணானோ இல்ல நீட் எக்ஸாம் குறை சொல்றதை விட்டுட்டு இப்ப பதவியேற்று இருக்கின்ற தாவேக அரசு என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த தீர்மானம் தேவையில்லை. எந்த மாதிரியான தேர்வாக இருந்தாலும், தமிழக அரசாங்கம் நடத்துகின்ற இந்த எந்த தேர்வாக இருந்தாலும் எங்களுடைய மாணவர்கள் வந்து தேர்வை எதிர்கொள்வார்கள் அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுக்கும் வகையில் கெப்பாசிட்டியை நம்ம வந்து உயர்த்தணுமே தவிர அதை விட்டுட்டு தேர்வு வேணான்னு சொல்றது எந்த வகையில் நியாயம்? அது சரியில்லை. மாணவர்களை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. நீங்க சொன்னதே தான் அவரும் சொன்னார். அது பாஜக உடைய வாதம். வந்து நீட்டு வேணான்னு ஏன் சொல்றீங்கன்னு சொல்றது. அதாவது எக்ஸாம்ஸை நல்லா கண்டக்ட் பண்ணுங்க, பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க அப்படின்னு அக்கறையா சொல்லலாம். இதே பக்கம் வந்து அது சாத்தியம் இல்லைங்கிறத உணர மறுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம். இன்னொன்னு, சுப்ரீம் கோர்ட்ல வந்து இது ஒரு தீர்ப்பு சொன்னதுனால இது பண்றாங்க. பட் மறுபடியும் இது வந்து நிரந்தரமா இருக்குங்கிறதுல நிச்சயமா வந்து ஐயப்பாடு இருக்கு. ஏன் அப்படின்னா, அன்னைக்கு காலகட்டத்துக்கு ஒரு சிச்சுவேஷன்ல அந்த ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. மறுபடியும் ஒரு அப்பீல் இல்ல மேலும் சட்ட ரீதியான விஷயங்களை கொண்டு போகும்போது இதுல வந்து அவர்களுக்கே மாற்று கருத்துக்கள் வரலாம். ஏன் அப்படின்னா அதுக்கு காலம் பதில் சொல்லும். ஏன்னா இதே மாதிரி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு காலகட்டத்துல இருந்தது. அப்புறம் வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணாங்க. அப்புறம் ஒரு டிகேடு வந்து இல்ல, மறுபடியும் கொண்டு வந்தாங்க. சோ இது வந்து நிச்சயமா வந்து எப்படின்னா காலப்போக்குல மாறும் அப்படின்றத ஒத்துப்போம். இன்னொன்னு, தாவேகா தரப்புல வந்து முற்றிலும் வந்து படிக்காதீங்க, நீட்டை நாங்க விளக்கிடுவோம் அப்படின்ற ஒரு பொய் வாக்குறுதி எல்லாம் சொல்ல. நாங்க ஆட்சிக்கு வந்தோடனே நீட்டை கேன்சல் பண்றோம், எங்களுக்கு வந்து அதோடைய தந்திரங்கள் தெரியும், அதுக்கப்புறம் அந்த டாக்டிக்ஸ் இருக்கு, அந்த மாதிரி எந்த விஷயமும் சொல்லல. அதாவது அது கேன்சல் ஆகிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் எடுப்போமோ அதை செய்வோம். அதே நேரத்துல மாணவர்கள் அப்பியர் ஆகிறதுக்கு அரசு சார்ந்து என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்களை முன்னெடுப்புகள் எடுக்க முடியுமோ அதை செய்வோன்றதுதான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பேசியது. எங்கேயுமே அதாவது நீட்டு வேண்டாம் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அது நம்ம கையில இல்ல அப்படிங்கறது யதார்த்தமா உணரும் போது அதுக்கான போராட்டங்களோ சட்ட முயற்சிகளோ எடுப்போம். மாணவர்களையும் அதே நேரத்துல தயார்படுத்திக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்ட். வேறுபாடு என்னங்க சார்? மாணவர்கள் கிட்ட வந்து நீங்க வந்து குவாலிஃபை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம், ஆனா நாங்க தீர்மானம் முன்மொழிஞ்சு நீட்டு வேணான்ற போராட்டம், இது இரண்டு மாணவர்களுக்கும் இல்ல மக்களுக்கும் ஒரு குழப்பத்தை தராதா? இல்ல, இன்னைக்கு தெளிவாதான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு காலத்துலதான் ஏமாந்துட்டு இருந்தாங்க, இது வருமா, எக்ஸாம் இருக்குமா இருக்காதா அப்படின்னு. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாடு தழுவிய அளவுல இவ்வளவு பெரிய போராட்டம் வந்து கூட அண்ணன் சொன்னாரு கரெக்டா. என்னன்னா அங்க வந்து அந்த மினிஸ்டரை மாத்துங்க அப்படிங்கறதான் சொன்னாங்களே தவிர வேற பெருசா ஒண்ணும் அங்க வந்து வரல. நம்ம தான் என்ன சொல்றோம்னா, இதுல தொடர்ந்து முறைகேடு நடந்துகிட்டு இருக்குது வருஷம் வருஷம். இது வந்து நாட் ஓன்லி இப்ப எலிஜிபிலிட்டி எல்லாம் சொல்றதை தாண்டி வேற மாதிரியான சிக்கல்களும் முறைகேடுகளும் வருஷம் வருஷம் நடக்குது. அதனால இது இன்னொன்னு ஒத்துக்கணும், ஆல் ஓவர் இந்தியா இப்படி ஒரு காமன் டெஸ்ட் நடத்த முடியலன்றத ஃபர்ஸ்ட் ஒத்துக்கணும். சரிங்க அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும். அதே நேரம் இங்க வந்து மாணவர்களை குழப்பம் அடைய வைக்கல. இங்க என்னன்னா, இது தமிழக அரசாங்கத்தால என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அந்த முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனா மத்திய அரசாங்கமும் சுப்ரீம் கோர்ட்டை தாண்டி இது வந்து உடனே வந்து மாற்ற முடியாதுங்கிறதும் தெரியும். ஏன்னா ஜனாதிபதி அவர்களுமே வந்து கடைசியில இன்னைக்கு சட்டமன்றத்துல சொல்றாங்க இல்லையா, ஓரளவுக்கு தெளிவா திமுக தரப்புல இருந்து நாங்க என்னெல்லாம் பண்ணோம், கடைசியில ஜனாதிபதி கிட்ட போய் வந்து இதுவாகுது அப்படின்னு. சோ இதை வச்சு அரசியல் செய்யாம நம்மளுடைய நிலைப்பாடை வந்து தெளிவா மக்களுக்கு சொல்லிட்டு, அதே நேரம் மாணவர்களை குழப்பாம இதுதான் சிச்சுவேஷன், இது வந்தா வீட்டுல அப்படிங்கிறது நல்லது, இல்லாம இருந்தா நல்லது, ஆனா வேற வழி இல்ல அப்படிங்கறத ஒத்துக்கணும். இன்னைக்கு ஆக்சுவலி வேற வழி இல்ல. இப்ப எல்லாருமே வந்து சூப்பரா நாங்க மாத்திருவோம்,
செஞ்சிருவோம் அப்படிங்கறதெல்லாம் முடியாது. ரியாலிட்டி இப்ப டிவிகே கவர்மெண்ட்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க அதை யதார்த்தமா சொல்றாங்க. அதாவது நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ ஒரு அரசாங்கம், தமிழக அரசாங்கம் இந்த நீட்டுக்கு எதிராக இருக்கு. அதே நேரம் இப்ப இந்த விஷயம் மத்திய அரசாங்கத்திட்டையும் சுப்ரீம் கோர்ட்டு இருக்கு. அவர்களுடைய கவனத்துக்கு தான் நாங்க இதை கொண்டு போறோம். எங்க மாநிலம் தழுவிய ஒரு நிலைப்பாடு இது அப்படின்னு. அப்ப இங்க ரெஸ்பான்ஸ் பண்ண வேண்டியது அவங்கதான். இப்ப இது மொத்தத்துக்கும் யார் காரணமா இருக்கிறார்கள் அப்படிங்கிற போது அவர்கள் மட்டும்தான், மத்திய அரசாங்கம் மட்டும்தான். சரிங்க சார், ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். செந்தில் சார், நீங்க சொல்லுங்க, 2 கருத்துக்கள். அதாவது நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இது வந்து எக்ஸாம் நடத்த முடியல, திறமையான ஒரு தேர்வை, தகுதியான ஒரு தேர்வை அதை சரியாக நடத்த முடியாமல் தோல்வி அப்படின்றதும் ஒரு காரணம், நீட் எக்ஸாம் வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த பிஎம் கேர் ஃபண்டில் வந்து டிரான்ஸ்பரன்சியே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இந்த FCRA திரும்ப பெறதில் என்ன தயக்கம் அப்படின்ற 2 பல்வேறு கருத்துக்கள் உங்கள் முன்னால் வைக்கப்படுகிறது. உங்களுடைய விளக்கம் என்ன? சொல்லுங்க சார், செந்தில் சார். ஆமா, அதாவது உண்மையிலேயே சொல்ல போனாக்க இந்த தேர்வு முறைகள்ல தமிழகத்துல இருக்கட்டும் அல்லது இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடியதா இருக்கட்டும், இந்த மாதிரி வினாத்தாள் வந்து லீக் ஆகக்கூடிய நிகழ்வுகள் எல்லா இடங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் நடைபெறக்கூடிய நிகழ்வு தான். ஆனால் அப்ப மற்ற இந்த தமிழகத்துல நடைபெற்ற வினாத்தாள் வந்து லீக் ஆனதுக்கெல்லாம் அந்தந்த மாநிலத்துல அந்தந்த அமைச்சர்களோ அல்லது மாநில அரசாங்கமோ பொறுப்பேற்று இதற்கெல்லாம் வந்து அந்த ஒரு பரீட்சையே இருக்கக்கூடாது என்று அந்த பரீட்சையை வேணாம்னு சொல்லிட முடியுமா? அப்படி அல்ல. வினாத்தாள் கசிவானது என்பது அது தவறு, வேதனைக்குரியது. அதற்குண்டான சட்டத்தை மத்திய அரசாங்கம் கடுமையாக்கி இருக்கின்றது. மீண்டும் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு செய்யப்படாமல் பாதுகாப்பான முறையிலே நீட் தேர்வை நடத்தி இருக்கின்றார்கள். இப்ப நமக்கு ஒரு காயம் ஏற்பட்டதுன்னா அதற்காக காலை எடுத்துடணும்னு நினைக்காதீங்கம்மா, அந்த காயத்துக்கு மருந்து போடணும்னு நாம சொல்றோம். ஆனா நீங்க வந்து என்ன பண்ணீங்கன்னா காலம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியது 2 நிமிஷத்து வேலை. அப்ப இந்த நீட் தேர்வின் மூலமாக உண்மையிலேயே மாணவர்கள் பலர் இன்னைக்கு நன்மை அடைகிறாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, மருத்துவ மாணவர்களாக ஏழை எளிய மக்கள் மாறணும்னா மருத்துவ கல்லூரியினுடைய சீட்ஸ் 11 மருத்துவக் கல்லூரியை ஒரே ஒரு 4 ஆண்டு கால எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சி காலத்துக்கு உள்ளாக மத்திய மோடி அரசாங்கம் கொண்டு வந்து தமிழகத்திற்கு கொடுத்திருக்கின்றது. அதன் மூலமாக எத்தனையோ மாணவர்களுக்கு இடம் கிடைச்சிருக்கு. செந்தில் சார், குறுக்கிடுவதற்கு மன்னிக்கும். அதாவது எத்தனையோ மாணவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கிறது. ஆனால் பொருளாதாரத்தில் நலிந்தவர்கள், அந்த இன்ஸ்டிடியூட் போயிட்டு ஸ்பெஷல் கோச்சிங் எடுக்காதவங்களால இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண முடியல, அவங்களால கிராக் பண்ண முடியல. அப்ப கனவு என்பது கனவாகவே தான் இருக்குமா அப்படின்ற கேள்விக்கு பதில் என்னன்னா, மாநில அரசாங்கம் இதுல தான் கவனம் செலுத்தணும். என்னன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீட் கோச்சிங் சென்டர்களை தரமாக மாநில அரசாங்கம் உருவாக்கணும். அந்தந்த மாநிலத்தினுடைய இன்னைக்கு நம்மளுடைய தமிழக மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், கிராமத்துல படிக்கக்கூடிய மாணவர்கள், இன்னைக்கு அப்துல் கலாம்லாம் வந்து பெரிய கான்வென்ட்ல படிச்சுட்டு வரல. எல்லா இடங்களிலும் அறிவாளிகளாக இருக்கின்றார்கள் தமிழக மாணவர்கள். ஆனால் அந்த மாணவருக்கு வேண்டிய இந்த நீட் கோச்சிங் சென்டர்களை மாநில அரசாங்கம் பல இடங்களிலே இலவசமாக அவர்கள் கல்வி கற்பதற்கு ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. அப்ப அண்ணன் 2 பேரும் பேசும்போது தெளிவா ஒண்ணு சொல்லிடுறாங்க. என்னன்னா, நீட்டுக்கு கோச்சிங் சென்டர் இல்லாம கிராக் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்லிட்டு அது அரசியல் நடத்துங்கன்றாங்க. இதான் எதார்த்தம் சார். அரசியல் அல்ல, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். உண்மையிலே சொல்ல போனாக்க இந்த 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்து அதிகமான மாணவர்கள் மருத்துவர்கள் ஆவதற்கு பாஜக அரசாங்கம் வந்து இந்த அளவுக்கு முயற்சி செய்திருக்கின்றது. காங்கிரஸ் அரசாங்கம் செய்ததா கடந்த காலங்களிலே? தமிழகத்துக்கு எய்ம்ஸ் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த கற்பனை கூட இல்லாமல் காங்கிரஸ் இருந்துச்சு அல்லவா? அந்த எய்ம்ஸ் மூலமாக சிறப்பான மருத்துவம், நிறைய மருத்துவ கல்லூரி மாணவர் உருவாவதற்கு காரணம் யாருங்க? பாஜக. நீங்க அந்த பாஜக மீது குறை சுமத்தி மாணவர்களுடைய படிப்புல வந்து கவனம் செலுத்த மாட்டேன்னு சொல்றீங்க. எடப்பாடியார்கள் 7.5 கொண்டு வந்தா 10% நான் கொண்டு வருவேன். அதுல யாருங்க பலன் பெற போறா? அரசு பள்ளி மாணவர்கள். அரசு பள்ளி மாணவர்கள் யாரு? ஏழை எளிய மாணவர்கள். அப்ப ஏழை எளிய மாணவர்கள் 100க்கு 10% மாணவர்களுக்கு அரசாங்கம் இடஒதுக்கீட்டு மூலமாக கொடுக்கணும். இதுதான் சார் நீங்க கொண்டு வர வேண்டிய திட்டம்.
நீங்க இதை விட்டுட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராக ஏன் வந்து திமுக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு? ஏன் அந்த கேஸை வாபஸ் வாங்குச்சு? அப்ப சட்ட சிக்கல்கள் இருக்கின்றது என்று தெரிந்தும் கூட திமுக என்ன செஞ்சதோ அதையே நாங்களும் திரும்பவும் செய்வோம், ஆனா 10% கொண்டு வரதை பத்தி நாங்க கவலைப்பட மாட்டோம்னு சொன்னா உங்களுடைய நோக்கம் ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவர் ஆவது குறித்து அல்ல, மத்திய அரசாங்கத்திடம் கேட்டு இன்னும் மருத்துவக் கல்லூரிகளை அதிகமாக்க வேண்டும், இப்படிதாங்க நீங்க திட்டமிடணும். அதனால நீங்களும் மாணவர்களுடைய கனவிலே மண்ணை எள்ளி போடாதீர்கள். நீங்க டிரான்ஸ்பரன்சி விஷயம் பத்தி பேசுனீங்க. உண்மையிலேயே பிரதமருடைய அந்த நிவாரண நிதிக்கான அத்தனையும் டிரான்ஸ்பரன்சி இருக்கு. தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறையினுடைய இன்டர்னல் ஆடிட்டிங் இருக்கே தவிர எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் இல்ல. தமிழகத்தில் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சிக்கு எத்தனையோ திமுக அதிமுக எல்லா கட்சியும் வந்துருச்சு. இப்ப தாவேகா வந்திருக்கு. தாவேகா அரசாங்கம் HRNC-னுடைய கணக்கு வழக்குகளை ஆடிட்டிங் செய்வது வெளியிலிருந்து எந்த விதமான இன்டர்னல் ஆடிட்டிங் தான் இருக்கு தவிர எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் இல்ல. இதை சீர் செய்ய வேண்டும். டிவிக அரசாங்கம் இதை பத்தி பேசணும். காங்கிரஸ் அரசாங்கம், கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இதை பத்தி பேசணும். நீங்க டிரான்ஸ்பரன்சி FCRA பொறுத்த வரைக்கும் முழுக்க வந்து வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பணங்களை உண்மையிலேயே முறையாக இன்னைக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அங்க நம்ம டெல்லியில இருக்கக்கூடிய அக்கௌண்ட் கொண்டு வந்து அதன் மூலமாக நாடு முழுக்க கொண்டு செல்வதற்கான அற்புதமான திட்டம். அதே போல NGO-க்கள் அதை எப்படி பயன்படுத்துறாங்க, என்ன செலவுகளுக்காக பயன்படுத்துறாங்க என்பதை கண்காணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான, ஏங்க தப்பு செஞ்சவன் தாங்க பயப்படணும். சரிங்க சார், அப்படி நம்ம வந்து ரியாஸ் சார் கிட்ட கேட்கலாம் சார். பயப்படணும். நீங்க ஏன் பயப்படுறீங்க? நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்க? அப்ப தவறாக பயன்படுத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய வேலையை இந்த காங்கிரஸ் செய்து கொண்டிருக்கின்றது, ராகுல் காந்தி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். சார், HRNC பத்தி சொன்னீங்க. மடத்தில் இருக்கின்ற கணக்குகள் வழக்குகள் எல்லாம் மட்டும் ஏன் வெளியே வர மாட்டேங்கிறது, அதுல மட்டும் ஏன் டிரான்ஸ்பரன்சி இல்ல அப்படின்னு வைக்கப்படுகின்ற அந்த குற்றச்சாட்டுக்கு உங்களோட பதில் என்ன? மடம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம சொல்றது அரசாங்கம் நிர்வகிக்கக்கூடிய, அரசு நிர்வகிக்கக்கூடிய HRNC-னுடைய வரவு செலவுகளை வெளிப்படைத்தன்மையோடு வெளிப்படுத்த வேண்டும். தங்க எவ்வளவு உருக்குனீங்க? சரி, இந்த அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் சிதம்பரம் கோவில் இருக்கிறதா இல்லையா? சிதம்பரம் கோயில் முழுக்க 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 அவர்கள் அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லைனாலும் அங்க டிக்கெட் வாங்கல, வரிசைக்கு டிக்கெட் இல்ல, பொது தரிசனம் எல்லோரும் ஒரே மாதிரி தான் தரிசனம் இருக்கு. அங்க தனித்தனி 50 ரூபாய் டிக்கெட் 100 ரூபாய் டிக்கெட் இல்ல. சிதம்பரம் கோயில் அற்புதமாக நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். தீட்சிதர்கள் கையில் சிதம்பரம் இருப்பதனால் தான் அந்த கோயில் உண்மையிலேயே சொல்ல போனா அற்புதமான கோயில் நிர்வாகம் நடத்திட்டு இருக்காங்க. சார், மற்ற கோவில்கள் எல்லாம் வந்து இந்த அறநிலையத்துறையில இருக்கிற கோவில்கள் எல்லாம் அங்கும் இதே மாதிரி தான் பராமரிக்கப்படுகிறது, அங்கும் கணக்கு வழக்குகள் எல்லாம் பார்க்கப்படுகிறது, அதெல்லாமே ஆடிட்டட் தான். அங்க இல்லாத ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இங்க இருக்குன்றீங்களா? 5 ஆண்டு காலத்திலே வரக்கூடிய வரவுகள் எவ்வளவு, செலவுகள் எவ்வளவு, அந்த கோயிலுடைய நிலங்கள் பற்றிய முழு விவரங்களும் ஆடிட்டிங் செய்யப்படுகிறதா என்றால் இல்லை, இல்லை. இதுதான் நீங்க வந்து வெளிப்படுத்த வேண்டியது என்னன்னா, இன்டர்னல் ஆடிட்டிங் அவங்களுக்குள்ள ஆடிட்டிங் பண்றாங்க. எக்ஸ்டர்னல் ஆடிட்டிங் இருக்கா இல்லையான்னு யாருங்க சொல்லுவா? எக்ஸ்டர்னல்ல இருந்து ஆடிட்டிங் பண்ணணும்ல. சரிங்க சார், FCRA-ல வந்து உங்களுக்கு சந்தேகம் வருகிறது, ஆனால் சிதம்பரம் கோவில் தீட்சிதர்கள் கைகளில் இருப்பதால் அது சரியாக நிர்வாகம் செய்யப்படுகிறது, ஆடிட்டட் அக்கவுண்ட்ஸ், அங்கே எள்ளளவும் சந்தேகம் இல்லை என்பது உங்களுடைய வாதம். நம்ம ரியாஸ் சாரோட கருத்துக்கே விட்டுறேன். சார், நீங்க கேட்ட பதில் எல்லாமே கிடைச்சிருச்சா உங்களுக்கு? எனக்கு தெரியும் மேடம். PM கார் பத்தி PM-ஏ சொல்றதுக்கு தயாரா இல்ல, சகோதரரா சொல்லிடுவாரு. அதே மாதிரி PM காருடைய அந்த மர்மை முடிச்ச அவிழ்காமல் கண்டினியூ செய்யறாரு, திறமையா கண்டினியூ செய்யறாரு. அது மர்ம முடிச்சுதான்றது கடைசி வரைக்கும் தெரிஞ்சிடுச்சு. அதனால இன்னொரு விஷயம் மேடம், இப்போ 1976ல கல்வி வந்து பொதுப்பட்டியல்ல இருந்து மாநில பட்டியல்ல இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது இல்லையா? ஆனா 2023ல ராய்ப்பூர்ல எங்களுடைய மாநாட்டுல நாங்க ரொம்ப தெளிவாவே ஒரு விஷயத்த சொன்னோம். பொதுப்பட்டியல்ல இருந்து மாநில பட்டியலுக்கு கல்வியை மாற்ற வேண்டும் என்பது எங்களுடைய இல்ல ரைட்டு. அப்ப இருந்த சூழல் அந்த மாதிரி இருந்திருக்கலாம். இருங்க, நான் சொல்றேன். எதையுமே ஒத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உண்டு காங்கிரஸுக்கு. ஆமா, ஏதாவது மக்களிடையே ஒரு எதிர்ப்பலை உருவாகுகிறது என்ற பட்சத்துல அதை நம்ம அந்த திட்டத்தை திரும்ப பெற்றுக்கொள்வதில் தப்பு இல்லை. ஏன்னா ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்ன சார், நான் குறிக்கல சார், வெயிட் பண்ண. நீங்க கடைசி வரை PM கார் பத்தி சொல்லவே இல்லை. உங்க மேல எனக்கு கோவம், கோச்சிக்கிட்ட உங்க மேல. நீங்க தயவுசெய்து பேசாதீங்க என்கிட்ட.
மேடம் சார் பிஎம் கார் பத்தி கடைசி வரை சொல்ல மாட்டேன்றீங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் உங்க மேல. சார் உங்க அதாவது செந்தில் அண்ணன் கிட்ட நான் கேட்ட கேள்வி ஒண்ணுதான். எங்க இந்திய திருநாட்டுடைய பாரத பிரதமர் அவர்கள் நிதி திரட்டினார், அந்த நிதியுடைய மர்மம் என்ன, அந்த நிதியுடைய ஏன் அதை பத்தி வெளியே சொல்லல அப்படின்ற மர்மத்தை கேட்டேன். அண்ணன் சொல்ல மறுக்கிறாரு. விட்டுருங்க, நான் திரும்ப திரும்ப கேட்டு உங்க மனசை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஏன்னா ஐயா அவர்களே, இந்திய பிரதமர் அவர்களே அதை சொல்ல மறுத்துட்டாரு. சரி வேண்டாம், விடுங்க. சரிங்க சார், அவர் பேசுறோம் செந்தில் சார். அதான் இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, நீட்டை பொறுத்தவரை தெரிந்து இத்தனை முறை கேள்வித்தாள் லீக் ஆயிருக்கு, தெரியாமல் எத்தனை முறை லீக் ஆயிருக்குன்றது எங்களுடைய மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. தெரியாமல் லீக் ஆனது மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன என்பதை உணர முடியுதா இல்லையா? அதாவது இனிமே நீட் பேப்பர், நீட்டுடைய கேள்வித்தாள் வெளியாவதை யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொள்வது எப்படி அப்படின்னு தான் அறிஞர்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா சர்க்கரை 28,000 டன் காணாம போச்சு. அதுக்கப்புறமா அந்த சாக்கு மூட்டை அதை எறும்பு தின்னுச்சு, ரைட்டு, சாக்கு மூட்டைய கரையான் தின்னுச்சு. இந்த மாதிரி விஞ்ஞானத்தனமான விஷயங்கள் செய்யறதுக்கு ஆட்கள் இருக்கும். இப்ப கூட ஒரு கட்சி இருக்காங்க, அவங்க கிட்ட ஊழலை பத்தி கேட்டோன்னா என்ன சொல்லுவாங்க, ஆதாரம் இருக்கான்னு மட்டும்தான் கேட்பாங்க. எப்படி ஆதாரம் இருக்கான்னு மட்டும்தான் கேட்பாங்க, ஊழல் செய்யலன்னு சொல்ல மாட்டாங்க, செயலெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, செயலெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா செஞ்சது உண்மைங்க, பொய் பேசக்கூடாதுன்னு காலையிலேயே உறுதிமொழி எடுத்துட்டு வருவாங்க. அதனால பொய் சொல்ல மாட்டாங்க, ஆதாரம் இருக்கான்ற கேள்வி மட்டும் தான் கேட்பாங்க. இன்னைக்கு கூட சட்டமன்றத்துல என்ன பேசணும்ன்றது தெரியாம சட்டமன்றத்துல போயிட்டு பாஜகவையும் காங்கிரஸையும் அழிச்சிடுவோன்னு ஒருத்தர், ஒரே ஒரு கட்சிங்க 20 ரூபா நோட்டை கொடுத்து ஆர்கே நகர்ல ஒரு முறை ஜெயிச்சாரு. அடுத்தது இந்த முறை அவரு தோத்துட்டாருன்னு வைங்களேன். அடுத்தது யார் ஜெயிச்சாங்க? ஒரே ஒரு ஆள் ஜெயிச்சாரு, எங்க மன்னார்குடியில ஜெயிச்சுட்டு. அந்த மகான் என்ன சொல்றாரு, அந்த மகான் சட்டமன்றத்துல போயிட்டு பாஜகவையும் காங்கிரஸையும் அழிச்சிருவாரா. எது பாஜகன்றது இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, கொள்கையில எங்களுக்கு எதிரானது இருந்துட்டு போட்டோம், ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கட்சி, பல மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கக்கூடிய ஒரு கட்சி. காங்கிரஸ் 4 மாநிலங்கள்ல நாங்க ஆட்சியில இருக்கோம், 5 மாநிலங்கள்ல கூட்டணியில இருக்கோம், இந்தியாவுடைய எதிர்கட்சி. 100 எம்பி வச்சிருக்கோம், 100 எம்பி வச்சிருக்கோம், ராஜ்யசபா எம்பிகள் நிறைய வச்சிருக்கோம். இது மாதிரி ஒரு 680 எம்எல்ஏக்கள் வச்சிருக்கோம். எங்களையும் பாஜகவே அழிச்சிருவாராம். ஒரே ஒரு தேசிய அளவுல எவ்வளவு எம்எல்ஏ எம்பி இருந்தாலும் தமிழகத்தில் அந்த 2 கட்சிகளையும் நாங்க ஒழிச்சிருவோம். அதாவது மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில காங்கிரஸ் செய்த நலத்தை இன்னைக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, தமிழகத்துல அணைகள் கட்டி தமிழகத்துல மிகப்பெரிய கல்விக்கு ஒரு மிகப்பெரிய வித்துட்டது கர்ம வீரர் தாங்க, காங்கிரஸ் ஆட்சி தாங்க, அதுதாங்க செஞ்சது. அன்னைக்கு மிகப்பெரிய பஞ்சத்துல ஏற்படக்கூடிய சூழல்ல கூட மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கல்வியில இருந்து மருத்துவத்தில இருந்து அவர்களுடைய அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ததுங்க காங்கிரஸ் கட்சியினர். பல பேர் தன்னுடைய இடங்களை நன்கொடையாக அளித்திருக்கிறார்கள். கர்மவீரர் காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடம் தொடங்குவதற்காக பலர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தன்னுடைய இடத்தை அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். நான் திரும்ப பதிய வைக்கிறேன் இந்த விஷயத்தை. ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு காங்கிரஸ் வாக்கு உண்டு, அதை யாரும் சிதறடிக்க முடியாது. ஒரே ஒரு சீட், அதுவும் பாஜக தயவுல ஜெயிச்சுட்டுங்க. பக்கத்திலே பாஜக எம்எல்ஏ துண்டு போட்டு உட்கார்ந்து இருக்காரு. பாஜக தயவில் ஜெயிச்சுட்டு இந்தியா, அவர் தமிழ்நாட்டுல இருந்து ஒழிச்சிடும் சொல்லல, அவர் சொன்ன வார்த்தையை நீங்க கவனிக்கல, இந்தியால இருந்தோ ஒழிப்பேண்டாரு. ஏன்னா எண்ணுவதெல்லாம் உயர்வுள்ள, அதுக்குன்னு இது மேலாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது. மன்னார்குடி மக்கள் காரி துப்புறாங்க அவர் பேசின பேச்சை கேட்டு. சரிங்க சார். வெங்கடேஷ் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது 2 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, மத்திய அரசு இதற்கு செவிசாய்க்குமா? அதுக்கு முன்னாடி நண்பர்கள் ஒரு பதில் சொல்லணும். கல்வி பொதுப்பட்டியலுக்கு இந்திரா காந்தி அம்மா பீரியடில் 1976 கொண்டு போனாங்க. 2004 2014 வரையும் மன்மோகன் சிங் அவர் தான் தமிழ்நாட்டில் இந்தியாவை ஆண்டுட்டு இருந்தார். திமுக கூட்டணி இருந்துச்சு. நீங்க தீர்மானம் போட்டீங்களா, அன்னைக்கு கொண்டு வந்திருக்கலாமே. சூழல் சரியில்லையா சார்? சார் அப்போதைய சூழல் அந்த மாதிரினா அவர் தான் வாக்குமூலம் கொடுத்துட்டார்ல. சாருக்கு தெளிவா சொல்றேன், 2023ல தான் ராய்ப்பூர் மாநாட்டுல தீர்மானம் போட்டோம். நான் போயிருந்தேன், அதனால சொல்றேன். ஆட்சி இல்லாதப்ப தீர்மானம் போடுறீங்க. உங்ககிட்ட ஆட்சி கொடுத்துருக்கோம், 10 வருஷம் தொடர்ந்து ஆண்டுட்டு இருக்கீங்க. திமுகவும் அவங்க கூட உட்காந்துட்டு குதிரையை ஓட்டிட்டு இருக்கிறாங்க, வேண்டிய வளமான இலாக்கெல்லாம் வாங்கிட்டு ஆண்டுட்டு இருக்காங்க. அப்பயே ஒரு ப்ரெஷர் பண்ணி நீங்க மாத்திருக்கலாம், சரிங்களா? நீங்கள் தீர்மானன்றது மாநாட்டில் யார் வேணால் எப்போ வேணால் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பெருசு இல்லை. அந்த கட்சி போடுறது தானே. உங்ககிட்ட அதிகாரம் இருக்கிறப்ப தூங்கிட்டு தீர்மானத்தை போட்டு என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட அதிகாரம் 10 வருஷம் இருந்துச்சுல, நீங்கள் தான் மாநில நலனில் அக்கறை கொண்டவர்கள் தானே. எதுக்கு நம்ம மாநில இடத்துல போய் நம்ம போய் பொதுப்பட்டியலில் வச்சுருக்கோம்? அவங்க கேட்ட மாதிரி மாநில பட்டியலில் மாற்றி கொடுத்துருக்கலாமே, கொடுக்கல. இப்போ நீட்டு தேர்வு
கசிவு நடந்ததுக்கு உடனடியாக நாடாளுமன்றத்தை கூட்டி மாநில லெவலில் மக்கள் லெவலில் தீர்மானம் நிறைவேற்றி ஒரு புது சட்டத்தையே கொண்டு வந்தாச்சு. இனிமேல் 1 கோடியிலிருந்து 10 கோடி ஃபைனு, 1 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு விட்டன. இனிமேல் டிஜிட்டலில் நடக்கிறதுக்கு என்ன நீட்டு தேர்வு நடத்துறதுக்கான என்ன ப்ராசஸோ அது போகிறோம். ஒன்ஸ் நீட்டு தேர்வு இது லீக் ஆன உடனே ராணுவ உதவியுடன் அடுத்த மாதமே நீட்டு தேர்வை செபனே நடத்தி கிட்டத்தட்ட 11 லட்சம் பேர் பாஸ் ஆனாங்க, 20 லட்சம் பேர் எழுதிட்டாங்க. அப்போ ஒரு பிரச்சனை நடந்து போதுன்னா அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருச்சுல. இன்னைக்கு ஜார்க்கண்ட் முச்சி மோர்ச்சாவுடைய காங்கிரஸ் கூட்டணியில் அது துப்பு கட்ட காங்கிரஸ் தான் அங்கே இதில் இருக்கு. என்னவா இருக்கு அங்கே கூட்டணியில்? இன்னைக்கு வந்து அரசு பணி நியமனத்தில் வந்து நீங்கள் வந்து தேர்வு ஃபுல்லாக கசிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு கல்வித்துறை மந்திரி தான் அங்கே ஹேமந்த் சிபுசோரன் தான் கல்வித்துறை மந்திரியும் பிளஸ் முதலமைச்சரும். அதே காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதுனா அங்கே போராட்ட காலத்தில் ராகுல் காந்தி போய் உட்காந்துருக்கணும்ல. இங்க போராட்ட காலத்துக்கு கர்ப்பாம்பூச்சியை தூண்டி விட்ட மாதிரி அங்க போய் உட்கார்ந்துருக்கணும்ல. சிவசேரன் அவர்களுடைய ஆட்சியில இங்க வந்து அரசு நியமன பள்ளிக்கான தேர்வு வந்து லீக் ஆயிடுச்சு. இது நாங்க டெல்லியில இருந்து எப்படி நாங்க போராட்டம் பிரதமர் இல்லத்துக்கே நாங்க போனோமோ அதே மாதிரி நாங்க கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணி தர்மத்துக்காக நாங்க இந்த கூட்டணி நிலைக்க மாட்டோம். ஹேமந்த் சிபுசோரன் கல்வி மந்திரியா இருக்குது, தகுதியற்றோர், அவர் பதவி விலகணும். ஒரு தேர்வை கூட உருப்படியா நடத்த முடியாது இந்த ஆட்சி, விலகணும்னு சொல்லணும்ல. மத்திய பிரதேசத்துல இங்க இமாச்சல் பிரதேசத்துல ஒரு வரியில் நிறைவான பிரதேசத்துல காங்கிரஸ் ஆளுது. 2 முறை அங்க தேர்வு நீங்க பதவி விலகிட்டீங்களா? மத்திய அரசோட நிலைப்பாடு எப்படி இருக்கும்? தமிழகத்தோட கோரிக்கைக்கு மத்திய அரசோட நிலைப்பாடு என்ன சார்? ஒரு வரியில் வந்து ஒரு விஷயம் சூப்பரா சொன்னார். சர்க்கரையை காணோம், சாக்கு முட்டையை காணோம், சாக்கு முட்டை அவங்களோட தானங்க இருந்தீங்க போன வாட்டி வரையும். இந்த பழம் புளிக்கும் தானே டப்புனு முதல்ல குத்திட்டு அந்த சைடு போனீங்க. முதுகில் குத்தி விட்டார்கள். விஜய் சார் பல்லு விட வழக்கெல்லாம் நிக்கிறீங்களே. நான் உங்களுக்கு பல்லு வலிக்கிட்டு வரேன், என்ன அதுக்குள்ளேயே வந்துட்டேன், பல்லு வலிக்கிட்டு வரேன்றாரு விஜய் சார். போய் நிக்கிறீங்களே நீங்க. எங்க போனாலும் நிறைவான கருத்து கேட்கிறோம் சார். ஒட்டுண்ணி காங்கிரஸ் திமுக நிறைவான கருத்தை கேட்கிறோம். நன்றி சார், நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட விருந்தினர்கள் ஆங்கிலேய சூனக்கு பழப்பு நடத்துறவங்க தனியா போய் பேசிக்கோங்க. இது நம்ம நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியோட தரம் வந்து ஒரு சிறந்த தரம். மார்ட்டின் சார், உங்களோட நிறைவான கருத்து. இல்ல ரொம்ப உள்ள போயிட்டாங்க. ஆக்சுவலி இதுதான் மக்கள் வந்து இந்த மாதிரி ஒற்றுமை இல்லாம போயிடக்கூடாதுன்னு ஒரு சின்ன இது. இந்த எஃப்சிஆர்ஏ பில்ல பத்தி பர்டிகுலரா சொல்றேன். என்ன அப்படின்னா, இது வந்து மைனாரிட்டிஸ் குரூப்பை வந்து கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி. ஏன்னா அவங்க அசெட்ஸ் எல்லாம் வந்து சீஸ் பண்ணிடுவோன்ற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. அவங்க கிட்டத்தட்ட அவங்க கண்ட்ரோல்ல எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நாட்டுல வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. இளைஞர்கள் அதனாலதான் போராடிக்கிட்டு இருக்காங்கன்றத முதல்ல பாஜக இந்த நேரத்துல உணரணும். இளைஞர்களுடைய வளர்ச்சிக்கு இந்த நாட்டுல நம்ம என்னென்ன பண்ண முடியுன்ற மாதிரியான மசோதாக்களை கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமாக காலத்திற்கும் அவர்கள் வளர்ச்சி அடைய வாய்ப்பு இருக்கு. பல மாநிலங்கள்ல இருந்தாலுமே இனி இவர்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா நிச்சயமா தேய்மானத்திற்கு தான் போவார்கள்ன்றதுதான் யதார்த்தம். சோ இந்த பில்ல வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தீர்மானம் எடுத்த மாதிரி மற்ற ஸ்டேட்ஸும் வந்து இதை என்கரேஜ் பண்ணாம இதை வந்து டிராப் பண்ணும். பிகாஸ்
இது கண்டிப்பா மைனாரிட்டி குரூப்ஸை கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரியான விஷயங்கள் தான் இதுல இருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தம். சரிங்க சார், நன்றி. செந்தில் சார், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில். ஒரு நிமிஷம் சார். அவர் இந்தியாவை பொறுத்தவரை இந்த நாட்டினுடைய செக்யூரிட்டி பாதுகாப்புக்கு மிக தேவை. வெளிநாடுகளிலிருந்து நம் நாட்டை, நம் நாட்டின் பொருளாதாரத்தை, நம் நாட்டினுடைய வளர்ச்சியை சீர்குலைப்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணம் தவறாக பயன்பட்டு விடும். எனவே இது மதம் சார்ந்தது அல்ல. அப்படி பண்ணா பிரச்சனை இல்ல. ஆனா பெனிஃபிட்டும் நிறைய அடைகிறாங்க மிஷனரிஸ் போது அதுல போக்கஸ் பண்ணுங்க சொன்னா அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் என்ன ஏற்படும்னா, வெளிநாடுகளில் இருந்து பணம் என்ன நோக்கத்திற்காக வருகிறது, ஏன் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரிகளுடைய சொத்துக்கள் எப்படி அபகரிக்கப்படும்? அப்ப தவறான முறையிலே இங்கு பல கிறிஸ்தவ மிஷனரிகள் அப்படி பயன்பட்டு கொண்டிருக்கின்றதா? அப்ப குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்பது போல அவர் செய்தவர்கள் பதட்டம் அடைவது என்பது போல நீங்கள் பதட்டம் அடைவதனுடைய நோக்கம் வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய பணம் இந்த தேசத்திற்கு எதிராகவும் உங்கள் மதம் சார்ந்த விஷயத்தில் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று நீங்கள் பயப்படுறீங்க. தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார்.